ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம கூடயே ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 1000 வருஷமா சோழர்கள் காலத்துல இருந்து நம்ம கூடயே பயணிச்சுட்டு வர நம்ம கோம்பை நாய் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கோம்பை டாகோட உடல் அமைப்பு, இதுல இருக்கிற வகைகள், இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், இது எப்படி மெயின்டெனன்ஸ், எல்லாத்த பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த டாக் ஒரு 20 to 24 இன்ச்சஸ் வரைக்கும் தான் ஹைட் இருக்கும். இது ரொம்ப டாலான டாக்லாம் இல்ல. ஆனா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம், ரொம்ப மஸ்குலரா இருக்கும். நம்ம கரெக்டா ஃபீட் பண்ணி ப்ரோட்டீன் ரிச்சா ஃபீட் பண்ணோம்னா இந்த டாக் நல்லா மஸ்குலரா இருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 231 PSI இருக்கு. இதோட பைட் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, இது ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று கடிச்சா நம்ம அதுல இருந்து வாயிலிருந்து புடுங்குறதே ரொம்ப கஷ்டம். இதோட ஆக்டிவ் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லோ டு மிட் தான். இந்த டாகோட கேரக்டரை ரொம்ப அக்ரெசிவ்னே எல்லாரும் பிராண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா இது நல்லா விற்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இது அக்ரெசிவ் தான். எப்பனா உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரப்போதான் அது அக்ரெசிவா இருக்குமே தவிர எல்லா நேரத்துலயுமே ரொம்ப அக்ரெசிவா இருக்காது. இது ஒரு மாதிரி ஓனர் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப லாயலான டாக். இந்த டாக் அளவுக்கு லாயலா நம்ம தமிழ் நேட்டிவ் பீட்ல எந்த டாகுமே இந்த அளவுக்கு லாயலா இருக்காது. அந்த அளவுக்கு இந்த டாக் லாயரு. இந்த டாக் நீங்க கரெக்டா சோசியலைஸ் பண்ணீங்கன்னா இது அக்ரெசிவ்னஸும் கம்மியா இருக்கும். அதாவது ஸ்டேஞ்சர் கிட்ட எல்லாம் அக்ரெசிவா இருக்கிறது அப்படியெல்லாம் கம்மியா இருக்கும். பட் ஆனா நீங்க என்னதான் சோசியலைஸ் பண்ணாலும் இது நல்லா கார்டிங் டாகா இருக்கும். நீங்க இது தனியாக ட்ரைனிங்ல கொடுக்க வேண்டியது கார்டிங் பண்ணணும். இது பிளட்டாவே ரொம்ப கார்டிங்கா இருக்கும். ஏன்னா இது மருது பாண்டியர்கள் மருது பிரதர்ஸ் தெரியும், அவங்களோட மதில் சுவரை பாதுகாக்கிறதுக்கான பயன்படுத்தப்பட்ட டாக். இது சோழர் காலத்துல போர்ல பயன்படுத்தப்பட்ட டாக். நம்ம நம்ம ஒரு 200 இயர்ஸ் பிஃபோர் நம்ம தமிழர்கள் இந்த கோம்பை டாகை 2-3 டாக் சேர்த்தி இந்த காட்டு பணியெல்லாம் வேட்டையாட பயன்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் இது விற்கிறவங்க இந்த கோம்பை சிங்கத்தை கூட சண்டை கட்டுச்சுலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே மித்து தான், அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலுமே ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் டாகு. இதுக்கு பெருசா டிசீஸ் எதுவும் வராது. நம்ம கரெக்டாக வேக்சினேஷன் மட்டும் போட்டு பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கு டிசீஸ் எதுவும் பெருசா வராது. இது ஷார்ட்டான ரஃப்பான கோட்டு. இது முடி அவ்வளோக்கா ஸ்ட்ரெட்டட் ஆகாது. முடி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த கோம்பையிலேயே ஒரு 3 வெரைட்டி சொல்லுவாங்க. நார்மல் கோம்பை, அப்புறம் போர் கோம்பை, அப்புறம் புளிச்சாரை கோம்பைன்னு சொல்லுவாங்க. போர் கோம்பைன்னு சொல்லுவாங்க. இதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க விற்கிறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இது கோம்பை வேற தான் நாய் கூட கிராஸ் ஆகி ஒயிட் சாக்ஸ் வரும் காலில். அதை போர் கோம்பைன்னு சொல்லி போட்டு ஃபேக்கா சொல்லுவாங்க. அதை யாரும் நம்பாதீங்க. போர் கோம்பைங்கிறது ஒண்ணு இல்லை. போர் கோம்பைங்கிறது இவங்க விற்கிறதுக்காக அவங்க சொல்றதை தவிர போர் கோம்பைங்கிறது ஃபேக் தான். புளிச்சாரை கோம்பைங்கிறது அது வேணா ரியல். புளிச்சாரை கோம்பையோட போட்டோ நான் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த 2 வெரைட்டி தான் எனக்கு கேட்டீங்கன்னா உண்மையிலுமே ரியலான வெரைட்டி. நான் கோம்பைங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த கோம்பைக்கு குட்டியில் எப்படி நம்ம நல்ல குட்டியை பார்த்து வச்சிருக்கோம்னா அதுக்கு ஃபேஸ் எந்த அளவுக்கு ஃபேஸ் மாஸ்க் டார்க்கா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே டாக் ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஹெட்டு ஹெட்டு கட்டை கரெக்டாக சென்டர்ல ஸ்பிளிட்டார் லைன் ஹெட் 2 ப்ராடா பிரியும். அது எந்த அளவுக்கு தலை ப்ராடா இருக்கும் அந்த அளவுக்கு அது நல்ல டாப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா குட்டி வாங்குறப்ப ஹெல்ப் ஆகும். இந்த டாக் யாரெல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்கவங்க வாங்கலாம். அதே மாதிரி சிட்டிக்குள்ள இருந்தாலும் வாங்கலாம். பட் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள செட் ஆகாது. அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பா செட் ஆகாது, உங்களுக்கே தெரியும். இது உண்மையாலுமே நல்ல ஒரு தமிழ் நேட்டிவ் பிரீட்ல ஒன் ஆஃப் த நல்ல பிரீட் தான். இது எல்லாருமே வாங்கி வளர்க்கணும். இந்த டாக் நிறைய பேர் மறந்துடுறாங்க வாங்குறதுல. யாருமே இது வாங்கி வளங்க. நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த டாக் பத்தி பேசலாம்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸ்ல டாக் சேல் பப்பீஸ் இதெல்லாம் வந்ததுன்னா நல்லா ட்ரஸ்டடானவங்களுக்கு மட்டும் நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட இமெயில் ஐடி தரேன். உங்களுக்கு உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணனாலோ, உங்க ஃபார்மை ப்ரொமோட் பண்ணனாலோ, உங்க பப்பீஸை சேல் பண்ணனாலோ அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி என்னோட நம்பர் சென்ட் பண்றேன். அது மூலியமா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ்ல பப்பீஸ் எல்லாம் சேல் போட்டிருக்கேன். மறக்காம அதுல உங்களுக்கு ஏதாவது பப்பீஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிஷஸ் எல்லாம் போலான்னு இருக்கேன். வேணும்னா அது மூலியமா பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல வீடியோல பாக்குறேன். பாய்.